ஸ்மோக்டு பீஃபும் ஸ்மோக்டு சிக்கனும் தான். பீஃப் வந்து 8 to 10 hours வந்து குக் பண்ணோம். பீஃப் சீக்ஸ் அதுதான் என்னோட சிக்னேச்சர் ஐட்டம். அது சென்னையிலேயே நம்ம தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது. நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஜாக் ஃப்ரூட் ரொட்டி எடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் 3 to 3.5 months கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து ட்ரைனிங் எடுத்தேன். அதுதான் தான் இதுதான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணேன். வெல்கம் பேக் கனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசநகர்ல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பெசநகர் நம்ம எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் பிரியாணி அது மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்சாஸ் ஸ்டைல் அந்த பீஃப் அண்ட் சிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கடை தான் எடுக்கலாம்னு இருக்கோம். வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மில்லர்ஸ் கார்ட் ஸ்மோக்கிங் கம்பெனி. ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இந்த கடையை வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஈவினிங்கில் வந்து இந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் மட்டும் தான் இந்த கடை இருக்கும். அதுவும் 7:30 வருவாங்க. 7:30 வந்து மேக்ஸிமம் 9 o'clock காலி ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து இங்கே கூட்டம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock வந்துட்டேன். அந்த ஃபுட் கார்ட் வந்து தள்ளிட்டு வந்தாங்க. அதை தள்ளிட்டு தான் வராங்க. அது தள்ளிக்கிட்டு வரும்போதே லைனில் வந்து நின்ட்டாங்க. அவ்வளோ பேர் நான் வீடியோ போடுறீங்க பாருங்கள். லைனில் வந்து நின்று அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி இதை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த பீஃபோட சிக்ஸ் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பீஃப் சிக்ஸ், அது தவிர பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் அண்ட் டைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பீஃபோட சிக்ஸ் வந்து ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்களா, அதோட ஹுட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 hours கிட்ட வந்து ஸ்மோக் பண்ணி அதை வச்சு நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே நல்லா சோக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அது உள்ளேருந்து அந்த பீஃபோட அந்த சீக்ஸை எடுக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஜூசினஸாக அவ்வளோ சூப்பராக சோக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ப்ரீ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் அண்ட் பீஃப் ரிப்ஸ் இது எல்லாமே ப்ரீ ஆர்டரில் வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இன்கேஸ் நீங்கள் இங்கே வரதுனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. அப்போ தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க. 100 rupees வந்து கிட்டத்தட்ட 300 rupees அவங்க கொடுக்குறாங்க பீஃபோட அந்த சிக்ஸு. ஆக்சுவலாக நான் கேட்டேன் ஏன் அவ்வளோ அப்படின்ற மாதிரி நான் கேட்கும்போது அதுக்கான ரீசன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க என்ன எதனால் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டைஸ் அண்ட் விங்ஸ் இது மட்டும் தான் இருக்குதுங்க. அடுத்து வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக வந்து லைஃப்பில் வந்து நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த பிரதர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம அந்த கடையை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அவர்கிட்டே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆரம்பிச்சாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என் நேம் வந்து பாரத் ப்ரோ, ஸ்டூடெண்ட் தான். ஷாப் நேம் வந்து மில்லர்ஸ் கார்ட். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபைடாக டெக்ஸாஸ் ஸ்டைல்லேருந்து அங்கே பண்ணுற பீஃபும் சிக்கனும் பண்ணிகிட்டு இருக்கோம். மேஜராக மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் வேணால் வேறு எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இன்ஸ்டாவில் அப்டேட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஷாப்போட டைமிங் வந்து ஒன்லி ஆன் 3 days, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days தான். டைமிங் வந்து 7 to 7:30 ஓப்பன் பண்ணுறோம். 9:30 வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறோம். மேஜராக பண்ணுறது வந்து ஸ்மோக்டு பீஃபும் ஸ்மோக்டு சிக்கனும் தான். பீஃப் வந்து 8 to 10 hours வந்து குக் பண்ணோம். பீஃப் சீக்ஸ் அதுதான் என்னோட சிக்னேச்சர் ஐட்டம். அது சென்னையிலேயே நம்ம தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது.
ஸ்மோக்டு பீஃப் சீக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துருவாங்க, வேற யாரும் எடுத்துருவாங்க. அதன் இப்போதான் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர். இங்கே வந்தீங்கன்னா பீஃபை வந்து ஸ்லோ குக் பண்ணி அதை வந்து பீஃபோட ஓன் ஃபேட்டில் நம்ம சோக் பண்ணி, நீங்கள் அந்த வீடியோஸ்லேயே பார்ப்பீங்க, சோக் பண்ணி அந்த பீஃப் டேலோ வந்து ட்ரிப்பிங் ஆகும். பீஃபோட ஓன் ஃபேட்லேயே குக் பண்ணுறோம். கம்ப்ளீட்லி சிக்கன்லாம் கம்ப்ளீட்லி ஆயில் ஃப்ரீ. பீஃப் மட்டும் அது டேலோவில் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எதுலையுமே ஆயில் யூஸ் பண்ணல. மைனஸ் மட்டும் தான் ஆயில் போடுறோம். அது எல்லாமே மற்றபடி சாஸ் எல்லாமே ஹோம்மேட் தான், நம்மளே பண்ணுற சாஸ் தான். எனிவேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஐடியா வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் வந்து பீஃப் பிரிஸ்கெட் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிது. ஸோ ஓகே நம்ம தனியாக ட்ரை பண்ணலாம், பட் அவருக்கும் காம்படிஷன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பிரிஸ்கெட் பண்ணும்போது நான் வந்து அவருக்கு காம்படிஷன் இல்லாமல் சீக்ஸ் வந்து தனியாக பண்ணிடுவேன். நானே யூடியூப் இதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணி என்னோட ஓன் ஸ்மோக்கரை நானே கஸ்டமைஸ் பண்ணி ஜாக் ஃப்ரூட் ரோட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாமே ஒரு ஏன் 300 இந்த காஸ்ட் 100 கிராம்ஸ், ஏன் 300 இந்த காஸ்ட் வந்து இதுதான். ஒரு 8 to 10 hours நம்ம வந்து குக் பண்ணுறோன்ற போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். ஜாக் ஃப்ரூட் வுட் அது கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைடான மீட்டு, பீஃப் சீக்ஸ்னுமோ ஒரு இதுக்கும் ஸ்பெசிஃபைடான மீட் எடுக்கிறோம். அண்ட் தென் நான் 1 kg பீஃப் வாங்கினா எனக்கு அதில் 500 grams தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி நான் இது பண்ணோம்னா அதில் வேஸ்டேஜ் வந்து ஒரு 100 grams போகும். ஸோ 400 grams தான் கிடைக்கும் எனக்கு 1 kg வாங்கணும். இனிமேல் இதனால தான் இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகே, மொத்தமே 3 ஐட்டம் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். பீஃப் பிரிஸ்கெட்டும் பீஃப் ரிப்ஸும் மட்டும் ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சீ ஃபுட் ஐட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், பட் அதோட டேட் வந்து என்னால் எக்ஸாக்டா சொல்ல முடியல. லாப்ஸ்டரும் இது வரைக்கும் ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிருக்கோம். லாப்ஸ்டரும் ப்ரானும் ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிருக்கோம். ஷாப்ல இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, கூடிய சீக்கிரம் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஒன்ஸ் நான் இதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் நான் அதெல்லாம் என்ன அடுத்த மூவ்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெக்ஸாஸ்லேயே அவன் 3 days தான் போடுவாங்க. எனிவேஸ் நான் காலேஜும் படிக்கிறேன், ஸோ எனக்கு 3 days இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, நான் ஸ்டூடெண்ட் தான். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பண்ணிட்டு இருக்கேன், கோர்ஸ் போயிட்டு இருக்கேன். அது இன்னும் ஒரு 1.5 years 2 years கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் காலேஜ் ஃபீஸ்க்காண்டி தான் கடை போட்டது. கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபீஸ்க்காக தான் போட்டது. தென் இப்போ ஃபீஸ்லாம் கட்டி நல்லபடியாக தான் போகுது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா போட்டு. ஆக்சுவலாக நம்ம எது எடுத்தாலுமே சிக்கனும் பீஃப் எது எடுத்தாலும் 24 hours மேரினேஷன் கம்பல்சரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பீஃபோட குக்கிங் டைம் வந்து 8 to 10 hours, சிக்கனோட குக்கிங் டைம் வந்து 4 to 5 hours. டிபெண்ட்ஸ் அப்பான் மீட்டோட சைஸை பொறுத்தாகும். அதுக்கப்புறம் அது இருக்கு பிளேஸ் பண்ணுற இடத்த பொறுத்து ஒரு இடத்துல பீஃப் வந்து ஸ்மோக் வந்து கரெக்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக போகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பொறுத்து 8 to 10 hours 4 to 5 hours அந்த மாதிரி டிஃபர் ஆகும். இல்லை ப்ரோ, நான் நிறைய இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். மேங்கோ வுட்டு, ஜாக் ஃப்ரூட் வுட்டு, அது மாதிரி நான் இங்கே நம்ம லோக்கலில் கிடைக்கிற வுட்டு அது மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது மேக்ஸிமம் செட் ஆனது வந்து ஜாக் ஃப்ரூட் தான். நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஜாக் ஃப்ரூட் வுட்டே எடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் 3 to 3.5 months கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து ட்ரைனிங் எடுத்தேன். அதுதான் இதுதான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணேன். சிக்கன்ல இருந்து விங்ஸும் தைஸும் தான். ஹோல் சிக்கன் பண்ணலாம், பட் ஆனால் ஹோல் சிக்கன்ல வந்து அவ்வளோ பெருசாக வைக்கணும், ஸ்மோக் வந்து உள்ளே இறங்காது. அதனால மேக்ஸிமம் சிக்கனும் விங்ஸும் தைஸும் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல. பிரஸ்ட் பண்ணும்போது பிரஸ்ட் வந்து நம்ம யாருக்கு பண்ணுறோம்னா இவங்க மட்டும் கேட்டுருவாங்க, என்கிட்ட ப்ரீ ஆர்டர் தான் பண்ணுறாங்க. ஜிம்ப்ரோஸ் வந்து அவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு, கம்ப்ளீட்லி ஆயில் ஃப்ரீ. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம டைரக்ட் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கூட லூஸ் ஆகாத ஃபுட் இது. ஹைலி கம்ப்ளீட்லி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். மேக்ஸிமம் ஜிம்ப்ரோஸ் தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் சாப்பிட்டு இருக்காங்க. 7-7:30 ஓப்பன் பண்ணுறோம். மேக்ஸிமம் எதனா லேட் ஆகிறதோ இல்லை ஷாப் எதனா க்ளோஸ் பண்ணுறதோ எதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்ஸ்டாவில் வந்து அன்றைக்கி ஸ்டோரியில் வந்து ஒரு ப்ரியராகவோ 5 o'clock பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்கேஸ் லீவ் ஆகவோ இல்லை ஷாப் வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறோமோ லேட்டாக ஓப்பன் பண்ணோம், என்ன டைமிங் எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ணுன்றதை வந்து நாங்கள் வந்து எடுத்துருவோம், அதாவது போட்டுருவோம். கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் பண்ணி தான் ஆகணுன்றதால பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ லவ் டு டூ இட். நல்லா இருக்கு. கரெக்டாக பெசன்ட் நகர் உள்ள வந்தீங்கன்னா ரைட், தலப்பக்கத்துலேருந்து ரைட் எடுக்கணும், பீச் ரோடு வரும். அதில் வந்து ஒரு 50 meters தாண்டி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்ட்டே நம்ம தான். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் கார்ட்டே நம்ம தான் இருக்கும். 32nd கிராஸ் ஸ்ட்ரீட்டோட முனையிலே ஃபர்ஸ்ட் கார்ட் நம்மளுது தான்.